வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சியில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஸ்டாட்டிக் மேட்ரிக்ஸ் வைக்க போகிறேன். அதை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ரிசல்ட் கொண்டு வர போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டாட்டிக் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் வேரியபிளும் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வேரியபிளும் 2 டைமென்ஷனல் அரே டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் 3,3 அப்படின்னு சொல்கிறேன்னா டோட்டலாக 9 எலிமெண்ட்ஸ் வேணும். 9 எலிமெண்ட்டையும் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி இதுவும் வந்து 3x3 மேட்ரிக்ஸ், இதுக்கும் வந்தது. அப்போ 9 எலிமெண்ட்ஸ் வேணும். 9 எலிமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஜேகே வந்து இது எனக்கு லூப்பிங் வேரியபிளுக்காக. இந்த வேரியபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசல்டன் மேட்ரிக்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பிரிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இது அவுட்டர் லூப்பும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இன்னர் லூப்பும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா 0th ரோவில் 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோவில் 0th காலம், செகண்ட் காலம், சாரி ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். அது மாதிரி செகண்ட் ரோவில் 0th காலம், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி பிரிண்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணால் முதல்ல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் லூப்பு ஐ வந்து ரோவையும் ஜே வந்து காலத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்கே கொடுக்குற பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் கண்டிஷன் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக. ஜே லூப்புக்குள்ள ஏஃப் ஐக்கமா ஜே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு வெளியே ஒரு ஸ்லாஷ் என்ன போட்டோம்னா இந்த மாதிரி அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த ரோவுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஆயிரும். அப்போ இங்கே போட்டுக்க இந்த ஸ்லாஷன் வந்து பர்ஃபெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, தென் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி ரூல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of columns in first matrix is equivalent to number of rows in the second matrix. இருந்தால் மட்டும்தான் we can perform the matrix multiplication. Number of columns in first matrix is equivalent to number of rows in செகண்ட் மேட்ரிக்ஸ். அப்படி இல்லைன்னு வைங்களேன் நாம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணவே முடியாது. இது கண்டிஷன். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்கோம்னா இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ அதனால் கண்டிஷன் செக்கிங்காக தேவையில்லை. ஓகே, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால தேவையில்லை. நாம் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்னும் டைனமிக் இன்புட் கொடுத்து அந்த இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே நம்ம சேனல் இருக்கிற கண்டென்ட்டாக எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணேன், பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஃபாலோட் பை என்ன பண்ணிட்டேன் பி மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செகண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ். இங்கே எத்தனை காலம் இருக்குன்னா 3, இங்கே எத்தனை ரோ இருக்குன்னா 3. அப்போ இது என்னதுதான் ஈக்குவலண்ட். ஸோ நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து 1 எடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணும் ப்ளஸ் இந்த 0th ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து 2 எடுத்து செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் காலம் எடுத்து செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும் இந்த 2ஓட. அப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சாரி இந்த 2ஓட அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். 0th ரோவில் இருக்கிற அந்த செகண்ட் எலிமெண்ட் எடுத்து 3rd ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட், அது 3rd ரோவில் இருக்க அந்த 0th காலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும். 3 இன்ட்டு 3. இதுதான் நம்மளோட ரிசல்டன் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? அப்போது
9, 10, 14. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது என்னவா இருக்கணும் அப்படின்னா 14 இருக்கணும். ஓகே, இப்போ செகண்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எடுத்து இந்த செகண்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு 1 இன்ட்டு, அடுத்து என்ன பண்ணணும், இந்த செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க செகண்ட் காலம் அதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 1 ப்ளஸ் இந்த செகண்ட் வித் திஸ் ஒன். ஓகே, அதுவும் என்னதான் 2 இன்ட்டு 2 தான், ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 14. இப்படி தான் வரும். ஓகேவா, அடுத்து இந்த நம்மளோட செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதையும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் பண்ணணும். அப்போது செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி வரும்னு கால்குலேட் பண்ணலாம். 4 எடுத்து 1ஓட மல்டிப்ளை பண்ணும். 4 இன்ட்டு 1, எங்கே இந்த 4 எடுத்து இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ப்ளஸ் இந்த 5 எடுத்து இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். 5 இன்ட்டு 2 ப்ளஸ் இந்த 6 எடுத்து இந்த 3ஓட பண்ணுறேன். 6 இன்ட்டு 3. இதுதான் என்னென்னா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ 0th காலத்துக்கு, அதாவது இந்த பொசிஷனுக்கு, இந்த 4 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு இப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இதே அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த 4, 5, 6 எடுத்து 1, 2, 3 கூட, இந்த 4, 5, 6 எடுத்து இந்த 1, 2, 3 கூட. அப்புறம் அடுத்து 0 தேர்ட் ரோ 0th காலம் அந்த பொசிஷனுக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி வரும்னா, இந்த 7 எடுத்து 1ஓட, 8 எடுத்து 2ஓட, 9 எடுத்து 3ஓட மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும். இப்படி தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இதுதான் ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வந்து 0 ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் நம்பர் ஆஃப் ரோஸ், ஜேயும் வந்து என்ன பண்ணணும் நம்பர் ஆஃப் காலத்தை சொல்லுது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, இது ஏற்கனவே உள்ள கோடு, அதை டெலீட் பண்ணுறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஜே லூப்புக்குள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டு, அதை அந்த ஐக்கமா ஜேத் லொக்கேஷனுக்கு 0ன்னு வேல்யூ என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். 0ன்னு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு ஃபார் லூப் எழுத போகிறோம். ஏன்னா இதை வந்து என்ன பண்ணுவோம், சொன்னேன் தானே, இந்த ரோவை எடுத்து இந்த காலம் கூட, இந்த ரோவை எடுத்து செகண்ட் காலம் கூட, இந்த ரோவை எடுத்து தேர்ட் காலம் கூட, அப்போ நமக்கு இன்னொரு தடவையும் ரிப்பீட் பண்ண வேணும். அதுதான் என்ன சொல்கிறோம்னா கேன்னு சொல்கிறோம். கே ஈக்குவல் டு 0. இது என்னென்னா அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒன்று தான். அதனால் என்ன பண்ணேன்னா 3A வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்ததில் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம், எதுக்காக எந்தெந்த டெஸ்டிங் எது போகணும் அப்படிங்கிறத, அதாவது டெஸ்ட் கண்டிஷன் எது போகணுங்கிறத. இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணு, ஏன்னா இது வந்து ரிப்பீட்டட் அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் அப்படி தானே. அதனால் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரிசல்ட்டு போகும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்கிற ரிசல்ட்டோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் தான் பண்ண போகிறோம். ஐ ஜே இதை ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்க ஏ ஆஃப் ஐயும் கேயும் இன்ட்டு செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்களா, அதில் கே லூப்பை ஃபாலோ பண்ணி ஃபாலோட் பை ஜே லூப்பை. ஓகே, ட்ரான்சிட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது எப்படி போடுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க முடியல வைங்களேன். ட்ரான்சிட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. ஐ கே அப்புறம் கே ஜேன்னு வைங்களேன், இந்த கேயும் கேயும் கேன்சல் ஆகிடும், அப்புறம் என்னவா ஐயும் ஜேயும் இருக்கும். ஏன்னா நமக்கு எப்போவுமே ரிசல்ட் என்ன வேணும், ஐயும் ஜேயில் தான் வேணும். ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை இது எப்போவுமே பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். அந்த ரிசல்ட் நான் எங்கே வச்சுருக்கேன்னா அதை என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ சொன்னோமா, மேலே வந்து மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ரோ 14 இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 14 இருக்கும், செகண்ட் நம்பர் 14 இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா 18 + 10 28 4 32. ஓகே, நமக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. கரெக்டாக தான் என்ன பண்ணிருக்கு, மல்டிப்ளை பண்ணியிருக்கு.
இப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் ஏரியாவில் இவ்வளோ லென்த்தியாக இருக்கிறதுனால இது இப்படி தான் ப்ளஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் ஹேண்ட் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இதை மல்டிப்ளிகேஷன் இதை ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே, ஷார்ட் ஹேண்ட் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ணோம். போத் ஆர் கிவ்ஸ் தி சேம் ரிசல்ட். ஓகே, ஈக்குவலன்ட் மீனிங் தான். ஆனால் இதை இருக்குது பார்த்தீங்களா, எந்த லூப்பை ஃபாலோ பண்ணி வேல்யூ ஃபெச் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இதே இதுக்கு நான் 0 பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலாக இதை அடிஷனுக்கு கொண்டு வர போகிறேன். ஓகே, எப்போ அடிஷனுக்கு கொண்டு வந்தாலும் அதோட இனிஷியல் வேல்யூ என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். ஓகே, அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், இதை 0க்கு கொண்டு வரேன். ஓகே, இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷனுக்கு இதுதான் லாஜிக். இப்படி தான் என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரோவில் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோஸ், இது செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம்ஸ். இது என்னது, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்க நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ். அப்போ அதில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்படி தான் என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட் கண்டிஷன் செட் பண்ணணும். ஓகேவா, இவ்வளோ தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.